स्वामिये उग्र प्रताप व्याघ्रादि रूढ़ क्षिप्र प्रसादि भगवान येनय्यप्प स्वामिये कीर्ति प्रचंड भानु वांछित कामधेनु सोमशेखर सूनु येनय्यप्प स्वामिये तंजमेन्बार मनसंचलम तीर्थरुलुम मंजिमलै महाराजन मिंजु पुगळ कुलत्तूरान நஞ்சுண்டார் வரமகனையனையப்ப சுவாமியே ரீங்காரநாதமயம் பூங்காவின் மத்தியமதில் ஓங்கார ரூபி பகவானையனையப்ப சுவாமியே குண்டலாபரணனே குலவிருத்தி காரணனே மண்டலாபிஷேக பிரியனையனையப்ப சுவாமியே வராங்குசௌபாசமபீதி முத்ராம் கரைர்வஹந்தீம் கமலாசனஸ்தாம் பாலார்க்ககோட்டி பிரதிபாம் திரிநேத்ராம் பஜேஹமாத்யாம் புவனேஸ்வரீம் தாம் करुणासागरं शान्तं अरुणाचलवासिनं शेषाद्रिनाथगुरुं वन्दे ब्रह्मीभूतं जगद्गुरुं श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवतं वन्दे कुञ्जराननं शान्तं शारदचन्द्रकान्तिधवलं चन्द्राभिरामाननं चन्द्रार्कोपमकान्तकुण्डलधरं चन्द्रावधान्तां सुखं वीणां पुस्तकम् अक्षसूत्रवलयं व्याख्यानमुद्रां करैः विभ्राणं कलये सदा हृदि महाशास्ता सुवाक्सिद्धये तेजोमण्डलमध्यगं त्रिनयनं दिव्याम्बरालङ्कृतं देवं पुष्पसरेक्षुकार्मुकलसन्माणिक्यपात्राभयं बिभ्राणं करपङ्कजैः मतगजस्कन्धादिरूढं विभुं शास्तारं शरणं व्रजामि सततं त्रैलोक्यसम्मोहनं कल्हारोज्ज्वलनीलकुन्दलपरं कालाम्बुतश्यामलं कर्पूराकलिताभिरामवपुषं कान्देन्दुबिम्बाननं श्रीदण्डाङ्कुशपाशशूलविलसत्पाणिं मदान्धद्विपारूढं शत्रुविमर्दनं मृतिमहाशास्तारमाध्यं भजे स्वामिये शरणमयि भूतनाथ सदानन्द सर्वभूतदयावरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वामिये शरणमय्यप्पा எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அளவில்லாத ஒரு அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் விசேஷமாக அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துடைய நம்முடைய இந்த கிளையின் 28வது ஆண்டு விழா வைபவத்தில் பகவானுடைய வைபவங்களை சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஐயப்பன் சார் பேசும்போது மகாபெரிவாளுடைய பெருமையை பற்றி சொல்லிட்டு இருந்தார். பெரியவா தெய்வத்தின் குரல்ல ஐயப்பனை பற்றி சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தை சொல்றார். இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மூர்த்தியாக மகாவிஷ்ணு இருக்கார், ஞானம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக பரமேஸ்வரன் இருக்கார். இவர் ரெண்டு பேருடைய சக்தியும் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சுவாமி அப்பாவை போலவும் அம்மாவை போலவும் இருக்கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா பரமேஸ்வரனை போல தபஸ்வியாக ஜடாபாரத்தோட சின்முத்திரையை தாங்கி யோகத்தில் இருக்கார். அதே சமயம் மகாவிஷ்ணு அம்மாவான மகாவிஷ்ணுவை போல ரூபலாவண்ணத்திலையும் அழகிலையும் அவ்வளவு சௌந்தரியமான மூர்த்தியாக இருக்கார். ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார், காப்பாற்றக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்கார், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்கார். இந்த சாஸ்தாவுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகம் தழைத்திருந்ததோ, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தெய்வங்களும் நடமாடிய பூமியாக இந்த தமிழ்நாடு இருந்தது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்திரனை கிரகணம் பிடிப்பது போல மக்களுடைய மனம் குழம்பி நாஸ்திக பிரச்சாரம் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது.
தெய்வங்கள் எல்லாம் வணங்கி தெய்வ பூமியாக விளங்கிய ஞான பூமியாக விளங்கிய தமிழ்நாட்டில் கருப்பு உடைகளை அணிந்து கொண்டு கடவுளை உருவாக்கிய முட்டாள் வணங்குறவன் காட்டு முன்னாடின்னு சொல்ற ஒரு காலம் வந்தபோது பகவானுடைய சங்கல்பத்தில் அதே கருப்பு உடையை வச்சு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்ல வச்சு அந்த நாஸ்திக பிரச்சாரத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை பகவான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி பெரியவா சொல்றாரு தெய்வத்தின் குரல். ஏன்னா பகவானுடைய விளையாட்டு விந்தையானது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கு புரியாது, அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த காலம் கலியுகம், இது இப்படித்தான் இருக்கும். நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. இந்த யுகத்தில் எது நல்லது எது கெட்டதுங்கிற தெளிவு நமக்கு இல்லை. நம்ம செய்யக்கூடிய செயல் நன்மையானதா தீமையானதாங்கிற புரிதல் நமக்கு இல்லை. இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம ஒரு யுகத்துக்கு தர்மம் சொல்றா இல்லையா, ஒரு யுகத்துக்கும் ஒரு விதமான தர்மங்கள் இருக்கு. மகாபாரத யுத்தம் முடியுது. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே தர்மபுத்திரர் ராஜாவாயிடுறார். பேரே யுதிஷ்டர்னு சொன்னா கூட தர்மபுத்திரர்னு சொல்றாங்க, தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற தர்மபுத்திரர் ஒரு நாளைக்கு அவருடைய சபைக்கு ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு நிலத்தை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வித்திருக்காரு. இதை வாங்கினவர் வந்து பூமியை தோண்டி பார்க்குறாரு. தோண்டி பார்த்த உடனே உள்ள கிணறு வெட்டத்துக்காக தோன்றாரோ வேற வீடு கட்டுறதுக்காக தோண்டினாரோ என்னத்துக்கோ தோண்டினா உள்ள ஒரு பானை கிடைக்கிறது. அதுக்குள்ள புதையலா இருக்கு, தங்கம் வைரம் வைடூரியமா இருக்கு. இப்போ என்ன கேஸ் அப்படின்னா, ராஜாட்ட வந்து சொல்றா, நான் இந்த இடத்த அவருக்கு வித்துட்டேன். எப்போ நான் இடத்த கொடுத்துட்டேனோ அந்த இடத்துல உள்ள பொருள் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். புதையல் கிடைச்சிருக்கு, என்ன எடுத்துக்க சொல்றாரு, எனக்கு வேண்டாம், அவருக்கு தான் கொடுக்கணுங்கிறான் அவனுக்கு வித்தவன். வாங்கினவன் சொல்றான், அப்படி இல்லை, இவ அப்பாவோ தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ தன்னுடைய தலைமுறைகள் தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படணுங்கிறதுக்காக போச்சு வச்சிருக்கான். நான் இடத்த தான் வாங்கினேன், இது அவளை சேர்ந்தது, அதனால அவன் தான் எடுத்துக்கணும், வாங்கிக்க மாட்டேங்கிறான். ராஜா நீ தீர்ப்பு சொல்லுன்னா. இப்படி ஒரு விசித்திரமான வழக்குன்னு ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுது. நம்ம எனக்கு இதுக்கு ரொம்ப யோசிக்கணும், அதனால நீங்க போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க. ஒரு மாசம் கழிச்சு வந்தேன்னா நான் யோசிச்சு வைக்கிறேன், பதில் சொல்றேன் அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இவாளும் திரும்பி வரா. அதுக்குள்ள ராஜாவுக்கு வந்து நிறைய அலுவல்கள் இருக்கும் இல்லையா, ஒரு நாளைக்கு நிறைய பேரை பார்ப்பார். அதனால அவருக்கு மறந்து போயிடுது. ஒரு மாசம் கழிச்சு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கேஸ் நீங்க கொண்டு வந்தேங்கிற ஞாபகம் இருக்கு. என்ன கேஸை கொண்டு வந்து மறுபடியும் சொல்லுங்க. இப்போ வித்தவன் சொல்றான், ராஜா நான் இடத்த எனக்கு வித்திருந்தேன், இப்போ எங்க அப்பா தாத்தாலாம் எனக்கு சேரணுங்கிறதுக்காக ஒரு புதையில புதைச்சு வச்சிருந்தா, இப்போ எடுத்துட்டு தரமாட்டேங்கிறான், எனக்கு தான் சேரணும்னா. அதுக்குள்ள வாங்கினவன் சொல்றான், அப்படி இல்லை, இந்த தோட்டத்துல மரம் இருக்கு, கிணறு இருக்கு, வித்தாதும் சேர்த்து தானே கொடுத்துருக்கான். இப்போ கிணறும் எனக்கு தான் சொந்தம், மரமும் எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி உள்ள கிடைக்கிறது எனக்கு தானே சொந்தமான ராஜா, நீயே நியாயம் சொல்லு அப்படின்னா. ராஜா சொன்னா, பூமிக்கு கீழே எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், வச்சுட்டு போயிடுவோம். அப்போ சகாதேவன் எழுந்திருந்தான், அண்ணா கலியுகம் பிறந்தாச்சு அப்படின்னு. எப்போ தர்மபுத்திரனான உனக்கே இப்படி ஒரு எண்ணம் வந்துருதோ, அப்போ இனிமே நம்ம இருக்கக்கூடிய தகுதியை நம்ம எழுந்துட்டோம், கலியுகம் பிறந்தாச்சு, தர்மத்துக்கு இனிமே வேலை இல்லை, அதர்மம் தான் வெல்லக்கூடிய காலமாக இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். கிருஷ்ணன் கிளம்பிட்டான் அப்படிங்கிறோம். கிருஷ்ணன் என்னைக்கு தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்புறாரோ அந்த க்ஷணம் கலியுகம் ஆரம்பிக்கிறது. அப்போ இது அதர்மத்துடைய காலம், நமக்கு இனிமே இங்கே வேலை இல்லை அப்படின்னு நம்ம அந்த காலகட்டத்தில் அன்பார்ச்சுனேட்லி மாட்டிட்டு இருக்கோம். இப்போ நமக்கே செய்யக்கூடிய செயல் தர்மமா அதர்மமானு தெரியல. நான் எப்பயும் ஸ்டாண்டர்டாக சொல்கிற எக்ஸாம்பிள் தான், நிறைய பேர் கேட்டிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் பரவாயில்ல. ஒரு கோவிலுக்கு போகிறோம், இப்போ நேற்றுக்கு திருவொற்றியூர் அப்படி எடுத்துக்கோமே, இந்த 3 நாள் ஒரு நாள் மாத்திரம் தான், இந்த 3 நாள் மாத்திரம் தான் தரிசனம். கார்த்திகை பௌர்ணமியிலேருந்து இந்த 3 நாளைக்கு நிஜரூப தரிசனம் பரமேஸ்வரனோடு போய் பார்த்தா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு கியூ நிற்கிறது. நம்மளும் நின்றுட்டே இருக்கோம், கார்த்தாலேருந்து நகர மாதிரி தெரியல, 5 மணி நேரம் எடுத்து. ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஒரு 1000 ரூபா கொடுங்க கூட்டின்னு போகிறேன். நம்மளும் உடனே சத்தம் இல்லாமல் பைசாவை கொடுத்துட்டு போய் 5 நிமிஷத்துல சுவாமியை பார்த்துட்டு வந்துடணும். இது சரியா தப்பா? நானாலும் அதான் செஞ்சிருப்பேன், நமக்கே தெரியல. நமக்கு ஆன்சர் இல்லைங்கிறது தான் இப்போ பதில். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதையும் பண்ணிவிட்டு இதுக்கு நியாயம் வேற கற்பிச்சுக்கிறோம். பகவானே அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கார். ஒன்னா அப்படி இல்லைன்னா நம்ம மூலமா இன்னைக்கு அவனுக்கு படி இழந்திருக்கார் 1000 ரூபா. நம்ம பண்ற தப்புக்கு நம்ம நியாயம் கல்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்ப செய்யக்கூடிய செயல் தர்மமா அதர்மமான்னு நமக்கே புரியல. இப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கோம். இதுதான் கலியுகத்துடைய விசேஷம்.
ஏன்னா இந்த புராணங்களில் யுகம் எப்படி இருக்குங்கிறான். அந்த ஒரு யுகத்திலையும் தர்மம் சொல்லும்போது கலியுகம் எப்படி இருக்கும்னா ஜனங்களுக்கு நன்மை எது தீமை எதுங்கிறதுல குழப்பம் ஏற்பட்டு போயிடும். பெற்ற பிள்ளைகளே தாய் தகப்பனாரை வீட்டை விட்டு அனுப்பக்கூடிய நிலைமை உண்டாயிடும். தன்னுடைய உறவினரை விட மனைவியுடைய உறவினர்கள் மேலே தான் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். நான் சொல்லலை, யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. இதெல்லாம் புராணங்களில் சொல்லியிருக்கிற வாக்கியங்கள். கோவில்கள் எல்லாம் வியாபார ஸ்தலங்களாக மாறி போயிடும். துறவிகளுக்கு கூட பணத்தின் மேல் ஆசை ஏற்படும். கேள்விப்படாத வியாதிகள் எல்லாம் ஜனங்களுக்கு உண்டாகும். மக்களை காக்க வேண்டிய அரசே மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்யும். புண்ணிய நதிகள் எல்லாம் தங்களுடைய சாநித்தியத்தை இழக்கக்கூடிய தன்மை உண்டாகும். எல்லோரும் வணங்கக்கூடிய கோமாதாவை உண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். எல்லாமே இன்னைக்கு வந்துருத்தா. அதோட இன்னொரு விஷயம், ஒரு வீடுகளிலையும் பசுமாட்டை வளர்த்த காலம் போய் ஒரு வீடுகளிலும் நாய் வளர்க்கக்கூடிய காலம் உண்டாகும். இதெல்லாம் புராணம் சொல்றது, நான் சொல்லவே இல்லை. அப்போ ஜனங்களுக்கு அவன் நித்தியம் காத்தால எழுந்திருந்து குளிச்சு சாப்பிட்றதே பெரிய சாதனையா பேசக்கூடிய காலம் வந்துடும். அதுதான் பண்ணியிருக்கான். அவன் நீ பூஜை பண்ணியோ கர்மானுஷ்டானமே பண்ணல, காத்தால எழுந்து அவன் குளிச்சு சாப்பிட்றதே அவனுக்கு பெரிய சாதனையா போயிடும். இப்படி ஒரு காலகட்டம் உண்டாயிடுங்கிறான். இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இதுக்கு தான் கலியுகம்னு பேர். இப்போ ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு கவலை ஏற்படுறது. ஏன்னா நமக்கு என்ன கவலை ஏற்படும்? நாளை காத்தால கரண்ட் பில்லு கட்டணும், ஹவுசிங் லோன் வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்டணும், டிசம்பர் மாதம் வந்துடுது, ஹாஃப் இயர்லி முடிச்சு குழந்தைகளுக்கு ஸ்கூல் திறந்துடும், அடுத்த டேர்ம் ஃபீஸ் கட்டணும். இதுதான் நம்ம கவலை. அதை தாண்டி யோசிக்க மாட்டோம் நம்ம. ஆனால் ரிஷிகளுக்கு என்ன கவலை அப்படின்னா, கலியுகம் வரப்போகிறது. அப்பவே யோசிக்கிறான். ஜனங்கள் எல்லாம் நல்ல வழியில் நடந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த கலியுகம் வந்துடுது அப்படின்னா தப்பான வழியில் புத்தி போயிடுமே, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் போயிடுமே, தர்ம வழி இல்லாமல் அதர்ம வழியில் நடக்கக்கூடிய காலம் வந்துடுமே, இப்போ என்ன செய்யறது அப்படிங்கிற கவலையோட கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனை பார்க்க போறான். பரமேஸ்வரனிடத்துல இதை முறையிட்டு கேட்கறதுக்காக போறான். சிவாலயத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு கிரமமா தரிசனம் பண்ணணும். எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அதுக்கு ஒரு தரிசன கிரமம் இருக்கு. நம்ம அப்படியே காலைல வெண்ணி தண்ணியை ஊற்றின்னு தான் கிளம்புறோம். கிரமமா தரிசனம் பண்ணாதான் நமக்கு முறையான பலன் கிடைக்கும். இப்போ குருவாயூர் போனோம் அப்படின்னா குருவாயூருக்கு ஒரு க்ஷேத்திர விதி இருக்கு. குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு போனால் இப்படி தான் தரிசனம் பண்ணோம். அதை முடிச்சுட்டு மம்மியூர்னு ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு தான் வரணும். நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த குருவாயூருக்குள்ள ஒரு பகவதி சன்னதி இருக்கும். அங்கேயே ஒரு போர்டு வச்சிருப்பான், மம்மியூர் போகாதவர்கள் இங்கேருந்தே அந்த திசையை பார்த்து கும்பிட்டு போகணும். சரிங்க, மம்மியூர் குருவாயூரும் 500 கிலோமீட்டர்ல 500 மீட்டர் தான் இருக்கு, நடந்தே விடலாம். அப்போ ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் இப்படிதான் தரிசனம் பண்ணணுங்கிற விதி இருக்கு இல்லையா? அப்போ சிவாலயத்துக்கு போகும்போது மேக்சிமம் கோவில்களில் வாசல்ல ஒரு அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். அவருடைய உத்தரவின் பேர்ல தான் உள்ள தரிசனம் பண்ண போகணும். இப்போ அது போல இங்கே சிவசன்னதிக்கு ரிஷிகள் எல்லாம் வரா. வந்து தரிசனம் பண்ண வந்த உடனே நந்தியன் பெருமான் இருக்கிறார், அதிகார நந்தி. அவர் இடத்துல வந்து கேட்கிறான், சிவன் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணுவோம், எதுக்காக வந்திருக்கேன், விஷயத்தை சொல்லுங்க. இப்போ அவர் சொல்றா, இது மாதிரி எங்களுக்கு ஒரே கவலையா இருக்கு, கலியுகம் வரப்போற காலத்துல கலியுகம் வந்துருச்சுன்னா ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க. அப்ப அவர் சொல்றாராம், ரிஷிகளான உங்களுக்கே இவ்வளவு கவலை இருக்குன்னா ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு சொல்றோம். இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பா அம்மாவா இருக்கக்கூடியவர். இதுவும் பெரியவா சொன்னதுதான். தெய்வத்தின் குரல்ல இந்த ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சொல்லி இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பா அம்மாவாக பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்ப அழகாக இன்னொரு விஷயம் சொல்றான். அது பகவானுக்கு எப்படி பொருந்துறதுன்னு யோசிச்சு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர் வாக்கர்த்தா இவ சம்பிரக்தோ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். ரைட்டா? வாக்கையும் அர்த்தத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, சொல்லையும் பொருளையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதுபோல இந்த ஜெகத்துக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கக்கூடிய பார்வதியும் பரமேஸ்வரையும் பிரிக்க முடியாதுங்கிறது ஒரு அர்த்தம். அந்த கொஞ்சம் அந்த கமாவை மாற்றி போட்டோம்னா காட் இஸ் நோவேர் அப்படிங்கிறான். கமாவை மாற்றி போட்டோம்னா காட் இஸ் நோ ஹியர்னு சொல்றோமே, அது மாதிரி ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதீப ரமேஸ்வரம் அப்படின்னு பிரிச்சா பார்வதீபனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் ரமேஸ்வரனா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அவன் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத, ரெண்டும் ஒரே சக்தி தானே. நம்மளுடைய பார்வையில் உள்ள கோளாறுனால ரெண்டையும் பேதமா நம்ம பார்க்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய சக்தியாக பகவான் இருக்கார்.
பார்வதீவ பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய 2 பேருடைய புத்திரனாகவும் பகவான் இருக்காரு. அப்போ இந்த ரிஷிகள்லாம் சொல்ற ஏற்கனவே உனக்கு இந்த சந்தேகம் வந்த மாதிரி அம்பாளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பேரு. பிரதேவதைக்கு காரணம் இல்லாமல் நம்ம மேல கருணையோடு இருக்கக்கூடியவள். அவளுக்கு வாத்சல்யம் இருக்கே, எல்லாரும் மேலேயும் கருணை இருக்கே. அவள் இதே கேள்வியை பரமேஸ்வரன் கேட்டான். இப்ப பரமேஸ்வரன் அவளுக்கு பதில் சொல்லிட்டாரு ஏற்கனவே. ஹரிசம்போஸ் புத்திரச்ச பூஜைஷா புவி துர்லபா. ஹரிக்கும் சம்புவுக்கும் புத்திரனாக ஒரு சுவாமி பிறந்திருக்கான். அந்த சுவாமியை ஆராதிக்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, பாக்கியம் பண்ணவனுக்கு கிடைக்கும். அப்ப அந்த தேவதை அந்த பகவானுடைய பெருமை யாருக்கு தெரிஞ்சுட்டு இருக்காளோ, யார் அவனை ஆராதிக்கிறாளோ அவர்களுக்கு கலியுகத்தின் கோரப்பிடியிலிருந்து விமுக்தி கிடைக்கும் அப்படின்னு பரமேஸ்வரன் ஏற்கனவே சொல்லிட்டார் பார்வதி தேவி இடத்துல. அவனை ஆராதிச்சா கிடைக்காததே கிடையாது. அவன் சம்சயமே வேண்டாம், என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அந்த பகவானை அனுகிரகம் பண்ணிடுவான்னு சொல்லி பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல, நீங்க அதை கேட்டு அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம், ஏற்கனவே பதில் சொல்லிட்டார். நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எந்த தேவதையை எந்த சுவாமியை ஆராதிக்கிறதுனால எல்லா கஷேத்திரங்களுக்கும் போய் கஷேத்திராடனம் பண்ணின பலன் கிடைக்கிறதோ, எந்த சுவாமியை ஆராதிக்கிறதுனால எல்லா தீர்த்தங்கள்லையும் போய் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறதோ, எந்த சுவாமி ஆராதிக்கிறதுனால எந்த சுவாமிக்கு விரதம் இருந்து பூஜை பண்றதுனால எல்லா விரதங்களையும் அனுஷ்டிச்ச புண்ணியம் கிடைக்கிறதோ அந்த சுவாமி இந்த ஹரிஹரபுத்திர சுவாமி தான். அவரை நீங்க ஆராதிச்சுட்டாலே போறோம். இது ஜனங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துக்கோ. அந்த சுவாமியுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு ஆராதனை பண்ணிட்டா இந்த கலியுகத்தினுடைய எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நிறைய ஸ்லோகங்கள் சொல்ற நந்தியம்ப பெருமான் சப்தரிஷிகளிடத்துல நிறைய ஸ்லோகங்களை சொல்லி சாஸ்தாவுடைய பெருமையெல்லாம் சொல்றார். இது எல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கடைசியா ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார். அந்த ஸ்லோகம் தான் நம்ம இதோடைய பூர்வகதை தெரியாமே சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும். அதோடைய பூர்வகதை எல்லாத்தையும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நந்தி ஒரு ஸ்லோகத்தோடு முடிக்கிறார். என்ன ஸ்லோகம்னா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்பியம் நமோ நமஹ. இது நந்தி ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ண ஸ்லோகம். இது பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்பியம் நமோ நமஹ. பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லும் போது பூதநாதன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பெயர். பகவானுடைய 4 பெயர்கள்ல விசேஷமான பெயர் பூதநாதன் அப்படிங்கிறது. நமக்கு பூதம் அப்படின்னாலே பேய் பிசாசு தான் தெரியும். பூதம் அப்படின்னா ஜீவராசிகள் அத்தனைக்கும் பூதம்னு தான் பேர். விஷ்ணுதாசநாமம் கூட பூதபவ்ய பவத் பிரபூதம் தான் சொல்றது. இந்த பூதம்ங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்கே பகவானுடைய பெயர் பூதநாதன் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானாக அவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா, எல்லா உயிர்களிடத்திலையும் கருணையோடு இருக்கக்கூடியவனாக பகவான் இருக்கான். அத்தனை ஜீவராசிகளிடத்திலையும் கருணையோட சுவாமி இருக்கான். அவனுக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாதப்பட்டவனே கிடையாது. அத்தனை பேரிடத்திலையும் கருணையோட சுவாமி இருக்கான். அப்படிப்பட்ட பகவான் இடத்துல ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்பியம் நமோ நமஹ. உன்னை போல பராக்கிரமசாமி அசாலி யாருமே இல்லை. ரக்ஷரக்ஷ மகாபாகோ அப்படிப்பட்ட சாஸ்தாவே துப்பியம் நமோ நமஹ. மறுபடியும் உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி வேண்டக்கூடிய இந்த ஸ்லோகத்தை யாரோ பெரியவா அன்னைக்கு ரொம்ப விவரமா என்ன பண்ணிட்டான்னா நம்ம நமஸ்கார ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகமா அதை கொண்டு உட்காந்து வச்சிருக்காங்க. நமக்கு வெறுமனு சொன்னா போராது, மகான்களுடைய வாக்குனால சொல்லும் போது அதுக்கு விசேஷம் ஜாஸ்தி. இப்ப நம்ம சொல்றது விஷயம் இருக்கவே இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு ஒரு வேலை நடக்கணும். நம்ம ஒரு அப்ளிகேஷன்லாம் எழுதி கொண்டு போய் கொடுக்குறோம். அவன் என்ன சொல்லுவான், என்ன வேணும், போனோடனே அப்படி தான் கேட்பான். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டுருவான். அதே சமயம் நீங்கள் அதோடு கூட ஒரு 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 அதிகாரியுடைய லெட்டரோ ஒரு எம்எல்ஏவோட லெட்டரோ எம்பியோட லெட்டரோ எடுத்துன்னு போனேன்னா அவனே அவமரியாதையாக பார்த்தா முதல்ல உட்காருங்க சார் என்ன கொடுங்கன்னு கேட்பான். காரியம் உடனே நடந்துடும். அதுபோல நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அது வெறும் அப்ளிகேஷன். மகான்களுடைய வார்த்தையால சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஆயிடுறது பகவான் இடத்துல. அப்ப இது மகான்களால நந்திகேஸ்வரரால சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம்ங்கிறதுனால இதை நம்ம நமஸ்கார ஸ்லோகத்தோடு சேர்த்து சொல்லும் போது ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட இவன் வந்திருக்கான், இவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுவோன்னு பகவான் உடனே நம்ம திரும்பி பார்த்துடுறான். அது கடைசி ஸ்லோகமாக இருந்தாலும் முதல்ல அதுலேருந்து ஆரம்பிப்போங்கிறதுக்காக தொடங்கினேன். சரி, நீங்கள் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டும் அதுதான்.
எல்லா ஐயப்ப பூஜையிலையும் சொல்லக்கூடிய நமஸ்கார ஸ்லோகம் பஞ்சரத்னம்னு பேர். ஏற்கனவே இப்போ இந்த மண்டல காலம் பூராமே நித்தியம் சொல்லிட்டு வரேன், சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் அதில் சொல்ல முடியுங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் வீதம் 41 நாளைக்கு 41 ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். ஆனால் இது இன்னைக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக பார்ப்போம், நமக்கு சமயம் இருக்குது. 5 நிமிஷத்தை முடிக்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த நமஸ்கார ஸ்லோகம் பஞ்சரத்னம்னு பேர். அதுக்கு 5 ரத்னங்கள், ஒன்னொன்றும் விலை மதிக்க முடியாத ரத்னம். நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சதுனால அதோட மதிப்பு தெரியல. எந்த ஒரு விஷயமும் நமக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது அதோட வேல்யூ தெரியும். சுலபமாக கிடைச்சதுனாலே சில நேரங்களில் அதோட மதிப்பு நமக்கு தெரியாமல் போயிடுது. பகவானே நேரம் வந்தாலும் ரொம்ப சுலபமாக வந்தாலும் நமக்கு மதிக்க மாட்டோமோ. எனக்கு இதே மெட்ராஸில் ஒருத்தர் ஒரு சம்பவம் சொன்னார், அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப வருஷமாக சபரிமலைக்கு போகணும்னு ஆசை. சின்ன வயசுலேயே ஒரு ஆசைப்பட்டார். அப்பா அம்மாட்ட கேட்டார், அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம குடும்ப வழக்கம் இல்லை அப்படின்ட்டா. நிறைய குடும்பங்கள் அப்படி ஒரு டேபு, மென்டல் டேபு. ஐயோ நம்ம குடும்பத்தில் சபரிமலைக்கு போகிற வழக்கம் இல்லை, அதெல்லாம் போகக்கூடாது. இவர் என்னெல்லாமோ கேட்டு பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் நிஜமாவே அப்பா அம்மா மதிக்கிற பையன் போல் இருக்கு. அதனால அப்பா அம்மா கூடாதுன்னு சொன்னதுனால அவரும் ஒன்றும் அதுக்கப்புறம் வெஞ்சர் பண்ணலை. அப்பா அம்மா இருந்த வரைக்கும் இவருக்கு அனுமதி கிடைக்கல. அப்புறம் இவர் உத்தியோகத்துக்கெல்லாம் போய் ரிட்டையர் ஆகி பம்பாயில் வேலை பார்த்து எல்லாம் முடிச்சு திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட 60-65 வயசு ஆகிடுது. அப்புறம் அண்ணா தம்பி எல்லாரும் வந்துட்டா கூட. அண்ணா தம்பிங்கிறது ப்ரெஷரும் சுகரும். இவன் 2 பேர் வந்துட்டா நிறைய பேரை கூப்பிட்டு வந்துடுவா பின்னாடியே. இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் வந்துடுது. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள குறை இருந்துகிட்டே இருக்கு. 65 வயசுக்கு மேலே எடுத்து சபரிமலைக்கு போகணும் ஆசைப்பட்டேனே, முடியலையே. ஒரு வருஷம் கார்த்திகை மாதம் வரும்போது புலம்பிகிட்டே இருப்பார். அவெல்லாம் மலைக்கு போகிறான், நான் போலையே இப்படியே சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சபரிமலையில் ஒரு பெரிய டோனர். அவர்கிட்ட பார்த்துட்டு என்ன சொன்னார், அவருக்கு இவர் எதேச்சியாக பார்த்துருக்காரு. அவர்கிட்டையும் புலம்பியிருக்காரு, நான் மலைக்கே போக முடியல பாருங்க. இவர் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. இவ்வளோ ஆசைப்படுறாரு, வயசில் பெரியவராக இருக்கார், சபரிமலைக்கு போகணும் தானே கேட்குறாரு. கூட்டின்னு விடுவோம். ஒரு பசங்கள்ட்ட வந்து பாருங்க, அப்பா ஆசைப்படுறாரு, மலைக்கு ஒன்று கூட்டின்னு போயிட்டு வந்துடுறேன் பாருங்க. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அப்போது இவரை பெற்றவா தடை போட்டா, இப்போ இவரை பெற்றது தடை போடுறது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, வேண்டாம். இல்லை ரொம்ப ஆசைப்படுற, பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. தயவு செஞ்சு இவர் கேட்குறாரு, சரி நீங்கள் உங்கள் சொந்த பொறுப்பில் கூட்டிகிட்டு போனாலும் போக, நான் சொல்கிறத சொல்லிட்டு அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எதாவது ஆகிடக்கூடாது. இவருக்கு பொறுப்பு ஜாஸ்தியாகிடுது. என்னடா அது இப்படி சொல்லிட்டாலே, சரின்னுட்டு நான் பார்த்துக்கிறேன். இப்போ மெட்ராஸ்லேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டு வச்சு கொச்சின் ஏர்போர்ட்டில் அங்கேருந்து ஒரு காரை வச்சுட்டு சௌரியமாக பம்பா வரைக்கும் வந்தாச்சு. பம்பா இறங்குறது பெட்ரோல் பங்கு வாசலில் இறங்கும் போதே டோலி. இதுதான் பிளான். போகிறான் வழக்கம் போல் கொச்சியில் போய் இறங்கியாச்சு. போகிற வழியில் போய் கோவிலாம் போவோமே, காலடி, சோத்தானிக்கரை, அப்புறம் பெரும்பாவூர், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து சேர்றான். வந்து இறங்கி டோலி ஏறியாச்சு, மேலே போயாச்சு, சுவாமி முன்னாடி வந்தாச்சு. இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அந்த மனுஷன் இவரை கஷ்டப்பட்டு நம்ம கூட்டின்னு வந்திருக்கோம், பகவான் முன்னாடி போய் நின்ன உடனே இவர் கண்ணீர் விட்டு அழப்போறார். ஏன்னா இவருக்கு 10 வயசுல ஆசைப்பட்டிருக்கார், 50 வருஷமாக காத்துட்டுருக்கார். பகவான் முன்னாடி கண்ணீர் விட்டு அழப்போறார். அப்புறம் நமக்கு தேங்க்ஸ் சொல்ல போறார். அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம சொல்றது இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலாம், அப்புறம் பின்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு புது சட்டை போட்டால் கூட யாராவது ஒருத்தர் கேட்கணும், புது மொபைல் வாங்கினா புது மொபைலான்னு கேட்டால் தான் நமக்கு ஒரு திருப்தி. அதுபோல நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், அவன் தேங்க்ஸ் சொன்னால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக. அப்புறம் சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ளே எதிர்பார்ப்போம். அது மாதிரி இவரும் எதிர்பார்க்குறாரு. கூட்டின்னு வந்திருக்கோம், இந்த மனுஷன் வந்து ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். இயல்பு தானே, அவனும் தவறான செயல் ஒன்றும் இல்லை. பாவம், அவர் கண்ணீர் விட்டு அழ போகிறார், நமக்கும் தேங்க்ஸ் சொல்ல போகிறார், இதெல்லாம் எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவர் பார்க்குறாரு, கண்ணத்தில் போட்டுக்கிறார், முன்னாடி விட்டு நிறுத்திருக்காரு. சபரிமலையில் முன்னாடி 5 நிமிஷம் நிற்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. எல்லாம் பார்த்தாச்சு, போகலாமா? போகலாம். போகலாம். மறுபடியும் டோலி, மறுபடியும் பம்பா, மறுபடியும் காரில் உட்காந்தாச்சு, போயிட்டு இருக்கா. திருப்பி போகும்போது இப்போ டைம் இருக்குங்கிறதுனால வேற 1-2 கோவிலுக்கெல்லாம் போகிறான். பொறுத்து பார்க்குறாரு. இன்னொரு 3/4 மணி நேரம் போனால் ஏர்போர்ட் வர போகிறது. என்னடா அந்த மனுஷன் நம்ம என்னெல்லாமோ எதிர்பார்த்தோம், ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லாமல் இருக்காரு. வாய் விட்டு கேட்டுட்டார்,
சாமி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா, எல்லாம் போயிட்டு வந்தோமே திருப்தியாக இருந்தாங்க. யார் சார் பண்ணுவா அந்த காலத்தில்? பெற்ற பிள்ளைகளே வேண்டாம்னு சொன்னபோது நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எனக்காக கார் வச்சு ஃப்ளைட்டு வச்சு கூட்டிகிட்டு வந்து கார் வச்சு நம்ம இவ்வளோ கோவில் பார்த்தோம், காலடி ஆதிசங்கரர் பிறந்த இடத்த பார்த்தோம், சோத்தானிக்கிற பகவதியை பார்த்தோம், 4-5 ஐயப்பன் கோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைம் இப்போவே ஆயிடுத்தேன், ராத்திரிக்குள்ளே சபரிமலை போயிடுவோமா அப்படின்றார். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சாமி சொல்லிங்களா, ரொம்ப டைம் ஆகிடுது, இப்போவே மணி 7 போகிறத, ராத்திரிக்குள்ளே சபரிமலை போயிடுவோமா? சபரிமலைக்கு தனியாக போயிட்டு வந்திருக்கோம். நீங்கள் சும்மா பொய் சொல்லாதீங்க. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது கூட என்ன சமாதானப்படுறதுக்கு வேண்டி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சார் சபரிமலை தான். இல்லை சார் எனக்கு தெரியும், எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும் சபரிமலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ சுலபத்திலலாம் போக முடியாது, போனாலும் போலீஸ்காரன் 10 செகண்ட் இழுத்து விட்டுருவான், முன்னாடி நின்னெல்லாம் தீபாராதனை எல்லாம் பார்க்க முடியாது சொல்லியிருக்காங்க, எல்லாரும் போகிற ஐயப்பன் கோவிலுக்கு இன்னும் போகலை இல்லை அப்படிங்கிறேன். அப்போது ரொம்ப சுலபமாக பகவான் தரிசனம் கிடைச்சா கூட அதுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடுது. சபரிமலையில் பகவத் தரிசனம் ரொம்ப சுலபமாக கிடைச்சா கூட, இது நிஜமாக நடந்த சம்பவம், இந்த கூட்டின்னு வந்து நொந்து போய் என்கிட்ட சொன்னார். அப்போ சுலபமாக ஒரு விஷயம் கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது, தபஸ் பண்ணி கிடைக்கும் போது தான் அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும். நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம வந்து படிக்கும்போது ஒரு ஹீரோ பேனா வாங்கணும்னா அப்பாட்ட போய் நடக்கணும். அவர் என்ன சொல்லுவார், நீ முதல் 3 ரேங்குக்குள்ளே வாங்கு, பேனா வாங்கி தரேன். அப்போ எல்லாரும் சைக்கிள் வச்சுருக்கான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி சைக்கிள் வாங்கி தரேன். நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்தி இன்றைக்கி பல பேர் நம்ம பார்க்குறோம், முதல் சம்பளத்தை வாங்கிட்டு சுட்டின்னு வச்சுருப்போம், அது ஓடவே ஓடாது, ஆனாலும் வீட்டில் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு தபசுனால கிடைச்ச விஷயம். இன்னைக்கு ரொம்ப சுலபமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகளை பாருங்க, எல்லாமே சுலபமாக கிடைக்கிறதா எதுக்குமே மதிப்பு இல்லை. ₹1,00,000 ஃபோன் வாங்கினாலும் தூக்கி போடுறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பார்க்குறான். என் பிள்ளையே சொல்கிறான், இப்போ இதில் கேம் வர மாட்டேங்கிறது போது வேஸ்ட்டு பார்க்குறான், இது ₹1,00,000 ஃபோன் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா சுலபமாக கிடைக்கிது. அதுபோல நமக்கு ரொம்ப சுலபமாக இந்த பஞ்சரத்னம் 5 ரத்னம், விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சதுனால அதோட மகத்துவம் தெரியல. எல்லா பூஜையிலையும் கடைசியில் தான் சொல்றதுன்னு வச்சிருக்கோம், அதுவும் அவசர அவசரமாக சொல்றதுன்னு வச்சிருக்கோம். ரொம்ப டைம் எடுத்து சீக்கிரம் சொல்லி முடியுங்கிறான். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியம். லோக வீரம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வீரனாக விளங்கக்கூடியவன். ஹரிஷான சம்யுக்த சக்திக்கு வீரம்னா பகவான் வீரர்களிலே தலை சிறந்தவராக, வீரேஷ மாத்தியம் பஜைன்னு சொல்லி சாஸ்திராவோட தியான ஸ்லோகம் சொல்றது. வீரர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வீரராக விளங்கக்கூடியவர். எதனால அப்படின்னா மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணதுனாலயா? இல்லை, பல ராட்சசர்களை கோடானு கோடி அரக்கர்களை அழிக்கக்கூடியவர்னு லலிதோபாகியானம் சொல்றது சுவாமியை. பிரம்மாண்ட புராணத்துல சாஸ்தாவுடைய அவதார கட்டம் சொல்லும் போது கோடி கோடி தானவர்களை அழிக்கக்கூடியவர் வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறார். அதனால வீரன் நாளா இல்லை, இத்தனை பராக்கிரமத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு தன்னைத்தான் ஜெயிச்சு தபஸ்ல உட்காந்துருக்கிற வரணும். அதனால லோக வீரன். பாக்குள்ளவால ஜெயிக்கிறது சுலபம், நம்மளை ஜெயிக்கிறது கஷ்டம். இங்க உட்காந்துருப்போம் பூஜையில சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சிருப்பாச்சா ரச்சனை பண்றதுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல கிச்சன்ல ஒருத்தர் காப்பி டிகாஷன் எடுத்து போட்டாலும் அந்த காப்பி வாசனை வந்துருச்சுன்னா மனசு சஹஸ்ரநாமத்தை விட்டுரும், காப்பிக்கு போயிடும். நல்ல ஃபில்டர் காஃபி போட்டிருக்கா போல இருக்கு எங்கேயோ. அப்ப நம்மளை ஜெயிக்கிறது சுலபம் இல்லை, பாக்கி எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம், எவனோ வேணா ஜெயிச்சு விடலாம். தன்னைத்தான் வெல்பவன் எவனோ அவன் தான் வீரன். பகவான் அப்படி அத்தனை அரக்கர்களையும் மதம் பண்ணவர். மகிழ்ச்சிங்கிற ராட்சசியை வெறும் கால் கட்டவர்களால தூக்கி எறிஞ்சவர். இத்தனையும் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேண்டாம், இது சாஸ்வதம் இல்லை, எது சத்தியம், தபசு தான் சத்தியம்னு தபஸ்ல போய் உட்காந்துருக்காரு மலையில. அதனால லோகவீர் மகாபூஜ்யன். மகாபூஜ்யன் அப்படின்னா பூஜ்யம்னா சைபர்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. மகாபூஜ்யம் அப்படின்னா எல்லாராலையும் பூஜிக்கப்படுபவன், அனைவராலையும் பூஜைக்குரியவன் அப்படின்னு அர்த்தம். பெரிய சன்னியாசிகள்லாம் வரும்போது பூஜ்யஸ்ரீன்னு போடுறோம், ஏன்னா வணக்கத்துக்குரியவர்கள்னு அர்த்தம், பூஜைக்குரியவர்கள்னு அர்த்தம். மகாபூஜ்யன் ஏன் பகவானுக்கு பேருன்னா நம்ம யாரையெல்லாம் வணங்குகிறோமோ அவர்களெல்லாம் பகவானை வணங்குகிறார்கள். ஒரு சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சமயம் ஏன்னா தேவர்கள், முனிவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய மூர்த்தியாக சாஸ்தா இருக்கு.
எல்லாருக்கும் இந்த பேருக்கு முன்னாடி மகாங்கிற சப்தம் வந்து குறவு. மகா பூஜ்யம்ங்கிறாரு. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, மகா கணபதி, மகாசாஸ்தா, இவாளுக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் உண்டு. ஏன்னா மகா அப்படின்னா மகத்து, அளவிட முடியாததுன்னு அர்த்தம். மகத்துனா அந்த பெரியங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, அளவிட முடியாதது அப்படின்னு அர்த்தம். அப்படி யாரெல்லாம் இவரை பூஜை பண்றான்னு அளவிட முடியாது. ஒரு சமயம் பகவானுக்கு பட்டாபிஷேகம் ஆனது. சாஸ்தாவுக்கு பரமேஸ்வரன் வந்து சமஸ்த புவனங்களுக்கும் அதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் புவனேஸ்வரனாக பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ண வரான். இப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடிய நேரத்தில் தேவர்கள் வராரு, முனிவர்கள் வரா, எல்லாரும் நமஸ்காரம் பண்றான். பிரம்மா வரார். பிரம்மா வந்தபோது அவருக்கு கிட்டக்க வந்துட்டார் நமஸ்காரம் பண்றதுக்கு. அப்புறம் பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நாங்க மும்மூர்த்திகள் 3 பேர், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் இருக்கோம், நான் படைக்கிறேன். அவர் காப்பாத்துறார், இவர்ல சம்ஹாரம் பண்றார். எங்க மும்மூர்த்திகள்ல 2 பேர் தானே இருக்காங்க, 2 பேருடைய புத்திரன் தானே, நான் என்ன இவனை போய் வணங்குறது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு அது வரைக்கும் வந்தவர் நமஸ்காரம் பண்ணாம திரும்பி போயிடுறார். திரும்பி போன உடனே அவருக்கு மறுபடியும் தன்னுடைய லோகத்துக்கு போறார், போய் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார். சிருஷ்டி பண்றதுக்காக உட்கார்ந்த உடனே எதுவுமே நினைவுக்கு வரமாட்டேங்கிறது. இவர் பண்ற சிருஷ்டி எல்லாம் விபரீதமாயிடுது. இவர் மரத்தை உண்டாகணும்னு நினைச்சா மலை வருது, மனுஷனை உண்டாகணும்னு நினைச்சா பேய் பிசாசு பூதம் வருது. இவர் உண்டாக்கின பூதங்கள்லாம் இவரையே துரத்த ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியாமல் நேரா கைலாசத்துல போய் பரமேஸ்வரன் இடத்துல சொல்றார், பிரபு எதுவும் தப்பு நடந்து போயிடுது, விபரீதமா எல்லாமே நடக்கிறது, எனக்கு சிருஷ்டி கைகூட மாட்டேங்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒருவேளை எனக்கு எதிராக யாராவது ஆபிசாரம் ஏதோ பண்ணிட்டாலும். பரமேஸ்வரன் சொல்றான், யாரும் ஒன்றும் பண்ணல, நம்ம அப்படித்தானே சொல்றோம், இருக்கிற தப்பு பூரா நம்ம பண்ணிவிட்டு எவனோ எனக்கு செய்வனை வச்சுட்டான், செய்வினை செயற்பாட்டு வினை எல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது, அதெல்லாம் தமிழ் புக்கில் தான் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல் தான் நமக்கு வினையாக திரும்ப வரதே ஒழிஞ்சு செய்வினைன்னா அதுதான், நீ செய்யக்கூடிய வினை செயல் தான் வினையாக வரும், கர்மாவாக வரும். பகவான் சொல்றாரு, எனக்கு இப்பதான் ரொம்ப நாள் சந்தேகம் ஒன்று தீர்ந்ததுன்னு பரமேஸ்வரன். என்ன சந்தேகம்? நான் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவ்வளோ ஞானிகள்லாம் வந்திருக்கா, மகான்கள் வந்திருக்கா, யோகிகள்லாம் வந்து எத்தனை உபதேசங்கள் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் எல்லாரும் நான் 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 ஈகோ பிடிச்சு அலையறான். இது ஏன்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம இருந்து இன்னைக்கு தான் புரிஞ்சுது. சிருஷ்டிகர்த்தாவான நீயே இப்படித்தான் இருக்க, அப்புறம் உன்னால படைச்சப்பட்ட ஜீவர்கள்லாம் அப்படித்தானே இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ்ல இந்த அகங்காரத்துக்கு ஈகோம்போம், அதுக்கு ஒரு அப்ரிவேஷன். அது ஈகோன்னு என்ன அர்த்தம்? இஜிஓ, எக்ஸிட்ஸ் காட் அவுட். ஈகோ உள்ள வந்ததுன்னா பகவான் வெளியில போயிடுவான். எக்ஸிட்ஸ் காட் அவுட். அகங்காரம் ஏற்பட்டுருதுன்னா அங்க தெய்வத்துவம் இருக்காது. சபரிமலைக்கு போற தத்துவமே ஒரு வருஷமும் நமக்கு அகங்காரம் குறையணும், ஆணவம் அழிவது சபரிமலையில. நமக்கு மலைக்கு போறதுனாலே நிறைய பேருக்கு கொம்பு முளைச்சு விடுறது. ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணுவார், சாமி நான் கன்னிமலைக்கு போறேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம். கன்னிமலையா? நான் 40. அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஒரு வருடமும் நமக்கு ஆணவம் நம்மளை விட்டு நீங்கணுமே. அப்போ 18 வருடங்கள் சபரிமலை யாத்திரை முடிச்சு தென்னங்கண்ணை கொண்டு போய் நட்டு வைக்கிறோம்னா 18 துர்குணங்கள் நம்மளை விட்டு நீங்கி ஒரு புதிய பிறவியாக நம்ம மாறணுங்கிறதுக்கு தான். ஒரு வருடமும் ஒரு கெட்ட குணம் நம்மளை விட்டு நீங்கணுமே. அதுதான் ஏற்பட்டாதான் தென்னங்கண்ணை கொண்டு போய் நட்டு வைக்கிறதுல அர்த்தம் இருக்கும். அது எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இவ்வளோடியே தான் இருப்பேன், மாலை போட்டு போக மட்டும் கரெக்டாக இருப்போம் சார், திருப்பி வந்ததுக்கப்புறம் பழையபடியே ஆயிடுவார்னா என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு வருடமும் நமக்குள்ள இன்னர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ங்கிறது ஏற்படும். அதுதான் சபரிமலை யாத்திரையோட நோக்கமே. அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருஷா வருஷம். இன்னொருத்தர் சொல்ல, நான் நம்மளே சொல்லிக்க கூடாது, நான் 40 வருஷம் மலைக்கு போயிருக்கேன், பார்த்தாலே தெரியணும். நம்முடைய செயல்பாடுகள் பேசணும், நம்ம பேசக்கூடாது. இங்க பரமேஸ்வரன் சொல்ற, அதனாலதான் உன்னுடைய அகங்காரம் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமா இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகங்கிறத நீ புரிஞ்சுக்கல, அதனால உனக்கு சின்ன குழந்தை நினைச்சு நமஸ்காரம் பண்ணாம வந்துட்டேன்.
அவன் சன்னிதானம் வரைக்கும் போயிட்டு நமஸ்காரம் பண்ணாமல் வந்துட்டியா, அந்த அகங்காரம் தான் இந்த மாதிரி வினையாக வந்திருக்கு. ஏன்னா பகவான் என்ன பண்ணுவானா, நமக்கு ராமானுஜர் சொல்லுவார் என்னன்னா, பகவான்கிட்ட பெருமாள்கிட்ட கேட்குறாரு அவர், எனக்கு நீ என்னத்தை வேணா கொடு, கஷ்டத்தை கொடு, இல்லை கர்மாவை சோதிக்கிறதுக்கு என்னத்தை வேணா பண்ணிக்க பரவாயில்ல, ஆனால் வித்யா கர்வத்தை கொடுத்துடாதேன்னு. ஏன்னா பாக்கி விஷயத்தில் கர்வம் ஏற்பட்டால் கூட, இப்போ அழகுனால கர்வம் ஏற்பட்டுடுதுன்னா நமக்கு அழகு போகும்போது போயிடும், பைசானால கர்வம் ஏற்படுதுன்னா பைசா போகும்போது போயிடும், வித்யா கர்வம் ஏற்படுதுன்னா படிச்சதால நாளை காலத்துலேருந்து மறந்து போகணும்னா மறக்காது, அது போகவே செய்யாது. அதனால வித்யா கர்வத்தை கொடுத்துருவாதுன்னா, உனக்கு ஏற்பட்டது வித்யா கர்வம், அதனால உனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அவங்ககிட்டயே போய் மன்னிப்பு கேளுன்னா போய் மன்னிப்பு கேட்டு 6 மாத காலம் பகவானை நோக்கி தபஸ் பண்ணுறார். பூமியில் பாரத பூமியில் தட்சிண பாரதத்தில் சந்திரபிரபா நதிக்கரையில் சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்ணினோடனே பகவான் தரிசனம் கொடுத்து அவருடைய சிருஷ்டித்துவத்தை மறுபடியும் பண்ணும்படியான அனுகிரகத்தை பண்ணினார்னு சொல்லி புராண சரித்திரம் மகா பூஜ்யம். அப்படி மகனீயர்களால பூஜிக்கப்பட்டவனாக பகவான் விளங்குகிறான். சர்வரக்ஷாகரம் விபும், இது ஒண்ணுக்கு இந்த மகா பூஜ்யத்துக்கே ஒரு நாள் பூரா சொல்லலாம். அத்தனை பேர் பகவான் பூஜை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராமர் பூஜை பண்ணியிருக்கார். நீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொல்லம் பக்கத்துல சாஸ்தாங்கோட்டைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. என்ன சரித்திரம், அந்த ஸ்தலபுராணம் என்ன அப்படின்னா, சீதையை தேடின்னு வரும்போது இந்த கேரள பகுதியில் நிறைய ராமாயண சம்பந்தம் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நம்ம வந்து கர்க்கடக மாதம் நம்ம ஆச்சு, ஆடி மாதம் அம்பாளுக்கு விசேஷம். கேரளாவில் ஆடி மாதம் கர்க்கடக மாதம்னு பேர், ராமாயண மாதம்னே பேர். ராமாயண சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போவோம். அதில் உங்களுக்கு இந்த ராமாயணம் சம்பந்தம் நிறைய சரித்திரங்கள் உண்டு. திருப்பிரயார்னு சொல்லி திருச்சூர் பக்கத்தில் ஒன்று இருக்கு. அங்கே தான் கண்டேன் சீதையை சொன்னது. அதனால தான் அந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு சன்னதி கிடையாது, அங்கே வெடி வழிபாடு விசேஷம். வெடி அங்கேன்னா ஆரம்பிச்சது. ஏன்னா திருஷ்ட கண்டேன் சீதையை சொல்லிட்டு வர்றார். அந்த சொன்ன கர்ஜனை வந்து அப்படி வெடி போல இருந்தால் ராமனுக்கு ஆனந்தத்தை கொடுத்து தான், அதனால அங்கே வெடி போடுறான்னு அங்கே ஒரு அங்கேத்து ஸ்தல புராணம். ராமாயணம் சம்பந்தமாக நிறைய ஸ்தலங்கள் சொல்றதுல இப்படி வரும்போது இந்த சாஸ்தாங்கோட்டைங்கிற க்ஷேத்திரத்தில் அங்கே வனாந்திரத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அங்கே ஏகாந்தமாக இருந்த சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணார்னு சொல்லி இந்த ஸ்தல புராணம். சுவாமியுடைய அனுகிரகம், சுவாமி தட்சிண திசை நோக்கி போ, ராவண யுத்தத்தில் உனக்கு ஜெயம் கிடைச்சிரும்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறமா யுத்தத்தில் ஜெயிச்சு சீதையை கூட்டிகிட்டு வரும்போது ராமன் சொல்கிறாராம், இந்த சுவாமியை நான் அப்போ தரிசனம் பண்ணேன், அந்த சுவாமிக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணார், அவருக்கு பூஜை இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வானர சைன்யங்கள் இருந்த நலன் நீலன்னு சொல்லக்கூடிய அந்த வானரர்களை அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக நியமிச்சார்னு சொல்லி அந்த ஸ்தல புராணம். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, அந்த க்ஷேத்திரத்தில் அந்த குரங்குகளுடைய வம்சத்தில் வந்த குரங்குகள் இன்னைக்கு இருக்குது. கோவிலை விட்டு வெளில போகாது, வெளி குரங்குகள் உள்ளே வந்தால் சேர்த்துக்காது. இந்த கோவில் குரங்குகள் வெளியில் போயிடுதுன்னா மறுபடியும் உள்ளே சேர்த்துக்காது. இன்றைக்கும் நடக்கிறது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது தான் அதுகளுக்கு ஆகாரம். இன்றைக்கும் அந்த மரத்தில் உட்காந்துட்டு இருக்கும், கோவில் எல்லையை விட்டு வெளில போகாமல். அந்த அன்னைக்கு பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய வாக்கு இல்லையா, அந்த வாக்குடைய சத்தியம் இன்னைக்கும். ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்லு நான் ராமனுக்கு, ராமனுடைய ஒரு வார்த்தை சொன்னதுதான். இன்னைக்கும் அந்த வானர சைன்யங்களுடைய வம்சம் இன்னைக்கும் கோவிலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம இந்த ஓணம் நடக்கும்போது ஓண சத்தியா போடுற மாதிரி அங்கே வானர சத்தியான்னு சொல்லி இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு போடுவோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கூட வரும். இப்போ நம்ம இங்கே இப்போ ஒரு அன்னதானம் நடக்கிறது, எல்லாரும் உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறோம். எல்லாருக்கும் தீர்த்தம் போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட போடுறாங்கன்னா நமக்கு பொறுமை இல்லை, அது கூட அப்பளாத்துறதுக்கு அடிச்சுடுறான். அங்கே அந்த குரங்குகள் நீங்கள் வீடியோவில் பாருங்க, அந்த குரங்குகள்லாம் அவ்வளோ டிசிப்ளினாக உட்காந்துட்டு இருக்கு, எல்லாம் அதுக்கெல்லாம் பரிமாறி வச்சிருக்கான். அந்த குரங்குகளுக்கு தலைவராக இருக்கிற குரங்கு வந்து சாப்பிடலான்னு அது சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மிச்சதெல்லாம் சாப்பிட்றது. குரங்குலேருந்து மனுஷன் வந்தானோ இல்லையோ நமக்கு தெரியல, அதுகள் திருந்தி எடுத்து நம்ம திருந்தலை. அப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியால் பூஜிக்கப்பட்டவர் மகா பூஜ்யம். சர்வரக்ஷாகரம் விபும், அனைவரையும் ரட்சிப்பதை மட்டுமே தன்னுடைய நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய பகவான். தன்னை சரணாகதி அடைந்து யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றியே தீருவேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு இருக்கிற சுவாமி. ஏன்னா ஒரு பக்தர்களுடைய சரித்திரத்தையும் எடுத்து பார்க்குறோம். நீங்கள் பௌராணிக சரித்திரத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரியந்தம் ஒருத்தருக்கும் பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணிருக்க, ஒருத்தரையும் எப்படி காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்னொன்னும் ஆச்சரியமாக இருக்கு. இந்திராணிக்கு ஒரு துயர் ஏற்படுறது, ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற சரித்திரம் அது. தேவர்கள் எல்லாம் பயந்து தமிழ்நாட்டில் சீர்காழி பகுதியில் உட்கார்ந்துருக்கா. சீர்காழி பகுதியில் உட்கார்ந்துருக்கும் போது சுப்பிரமணிய சுவாமியுடைய அவதாரம் இனிமேல் தான் நடக்கவே போகிறது. ஏன்னா
சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த புத்திரனால தான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு சூரபத்மன் வரம் வாங்கியிருக்கான். அவனுக்கு பயந்து வாழ உட்காந்துட்டு இருக்கான். இப்போ சிவபெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணி இனிமே தான் முருகனே பிறக்கணும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தேவர்கள்லாம் வந்து தேவேந்திரனை கூப்பிடுறான், நம்ம போயிட்டு வரலாம், சிவன் போய் பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போ இந்திராணி சொல்றான், தனியா என்ன எப்படி விட்டு போவேன், நான் தனியா இருக்கேனே என்ன பண்ணுவேன். அப்போ இந்திரன் சொல்றான், கவலைப்படாத, சரணாகதி அடைந்தவர்களை காப்பாற்றியே தீர்வதற்காக ஒரு சுவாமி இருக்கார். அது யாரு? அவர் தான் ஹரிஹரபுத்திர சுவாமி அப்படின்னு சொல்லி சாஸ்தாவுடைய பிரபாவத்தை சொல்லி, இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும் கூடி உந்து கூடி முயங்கிய எல்லையில் வந்தனன் எமை வாழ்விக்கு மையனே அப்படின்னு சொல்லி சாஸ்தாவுடைய பிரபாவத்தை சொல்லி அவர் காப்பாற்றுவார். கவலைப்படாத, ஐயன் எமக்கு ஒரு அரணாகியே நிற்க நையல் முறையாமோ, ஒரு அரண் போல சுவாமி காப்பாற்றுறதுக்கு இருக்காரேமா, எதுக்கு நீ கவலைப்படுறேன்னு சொல்லி இந்திராணியை சாஸ்தாவினத்தை பிரார்த்தனை பண்ணோடனே பகவான் அங்கே பூர்ணமுஷ்கலா சமேதனாக வர, அண்ணன் முருகனே பிறக்கல. அதுக்கு முன்னாடி பகவான் அவதாரம் பண்ணி பூர்ணமுஷ்கலா சமேதனாக தரிசனம் கொடுக்குற அவரிடத்துல இந்திராணியை ஒப்படைச்சிட்டு போறார். இந்திராணியை கைப்பற்றுறதுக்காக வந்த சூரபத்மனுடைய தங்கையை பகவானுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய வீரமகாகாலர் அவர் வந்து கையை வெட்டுறார். வீரமகாகாலருக்கு தான் கருப்பு சுவாமின்னு பேர். அவரை கொண்டு கையை வெட்டுறார். இப்படி சொல்லி ஸ்கந்த புராணத்தில் ஒரு சரித்திரம் இருக்கு. அந்த சுவாமிக்கு இன்னைக்கு சிறுகாழியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தென்பாதிங்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்கு. கைவிடையில் அப்புறமே பேரு சாஸ்தாக்கு, கைவிடாம காப்பாத்திக்கிறதுனால. சர்வரக்ஷாகரம் விபும், விபுனா தலைவர். அப்படி அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னி பரியந்தம் ஒரு பக்தர்களையும் காப்பாத்திட்டு இருக்காரு. இப்போ நான் ஒரு 8-9 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு சரித்திரம் சொன்னார். நம்ம தான் இன்னைக்கு அயப்பாக்கத்தில் பேசும்போது கூட அதை சொன்னேன். ஒருத்தர் கரிமலை ஏறிட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப முடியாமல் எடுத்து ஸ்லோடவுன் ஆகிட்டார். தட் இஸ் முக்குழி தாண்டி போகும்போதே ஸ்லோடவுன் ஆயாச்சு. குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி போயிட்டா எல்லாரும். இவர் கரிமலை அடிவாரம் வரதுக்குள்ளேயே முடியல, ஆஸ்மாட்டிக் அட்டாக் வந்துருது 35 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் ஃபோன் எடுத்துன்னு போக மாட்டான் மலைக்கு. இப்போ தான் நம்ம சன்னிதானத்தை ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கோம். நான் இன்னைக்கு பார்க்குறேன், ஒருத்தர் வந்து பார்த்து கொண்டாடிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. எங்கே இதுலேருந்து இறங்குறது, ஃப்ளைஓவர்லேருந்து இறங்கி சுவாமி இங்கே இருக்க ஒரு 10 அடி இருக்குது சன்னிதானம். பையனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டியா, காத்தால சாப்பிட்டாச்சா, அப்படியே லைனில் இரு, சாமியை பார்த்துட்டு பேசுகிறேன். அது கூட பொறுமை இல்லாமல் எதுக்கு மலைக்கு வரணுங்கிறேன் நான். பகவான் முன்னாடி நிற்கிறதே ஒரு அனுபவம், அது க்ஷணகாலம் கிடைக்கக்கூடிய அனுபவம். அங்கே போய் இந்த பிராரப்தம் விடலைன்னா, அப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஃபோனும் இல்லை, இவருக்கு முடியாமல் எடுத்து உட்காந்துட்டார். ஆஸ்மாட்டிக் அட்டாக், மூச்சு வாங்க வர ஆரம்பிச்சுடுது, பயங்கரமாக மூச்சு இழுக்க ஆரம்பிச்சுட்டு ஏதோ போகிறதுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டார். கரிமலை 2ஆம் தட்டோ 3ஆம் தட்டோ கூட ஏறலை, இன்னும் முடியலை. இருட்டிட்டு வந்துடுது, மணி கிட்டத்தட்ட 6-7 மணி ஆயிடுது. யாரையுமே காணும். அப்போல்லாம் விளக்கு வச்சா நடக்க மாட்டான், விளக்கு வைக்கிற டைம் வரைக்கும் தான் கணக்கு. அந்த 6:30 மணிக்கு மேலே நடக்கிறது இல்லைங்கிறனால அவாவை இருக்கிற இடத்துல ஆல்ட் ஆயாச்சு. ஒருத்தருமே இல்லை. தன்னந்தனியாக அந்த காட்டுக்குள்ள உட்காந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இழப்பு வந்துடுது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சது, என்ன பண்ணுறது தெரியல. அன்பார்ச்சுனேட்லி இவர் பஃபோ மாத்திரையோ மறந்து வச்சுட்டு வந்துட்டார், எடுத்துக்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமியே சரணமையை பார்க்குற ஒன்று தான் வாயில் வருது, வேற ஒன்றும் வரமாட்டேங்கிறது. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்தாராம் காட்டுக்குள்ளே. என்ன சுவாமி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், பதில் சொல்ல முடியல. இன்னும் மூச்சு வாங்குறதா, ஒரு நிமிஷம் இருந்து ஜோர்லாம் போய் பார்க்குற. இவர் என்ன மாத்திரை சாப்பிடுவாரோ அந்த மாத்திரை இருக்கு அதுக்குள்ள. இவர் சொன்னார், சம்மந்தப்பட்டவருடைய புள்ள என்கிட்ட சொன்னார் அந்த சம்பவத்தை. எந்த மாத்திரை இவர் சாப்பிடுவாரோ அந்த மாத்திரை எடுத்து கையில் கொடுத்து மாத்திரையை போட்டுக்கும். எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாளா, பேக் என்கிட்ட கொடு, பேக்கையும் வாங்கிட்டார். இருமுடியை கொடு, இருமுடி நானே வச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வா கையை பிடி. அவர் சொல்றாரு, இந்த கையை பிடிச்சதுக்கப்புறம் எந்த விதமான உபாதையும் இல்லை, எல்லாம் சரியா படுத்து, வா போலான்னார். ஒரு இடத்துல கூட நிற்கலை, கட்ட 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 கட்டன்னு அப்படியே மேலே ஏறி 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் கரிமலை உச்சி போயாச்சு. பாரு, இந்த வெறியில தான் கூட வந்தவெல்லாம் தங்கியிருக்கா, உள்ளே போ அப்படிங்கிறார். அவெல்லாம் எங்கடா போயிட்டு ரொம்ப நேரமாக உங்களை தேடின்னு இருக்கோம். இவர் தான் என்னை கூட்டிட்டு வந்தாருன்னு பார்த்தா அங்கே ஒத்துரையும் காணும். சர்வரக்ஷாகரம் விபும் புராண காலத்தில் மாத்திரமில்லை, இன்னைக்கும் நடக்கிறது, இப்பயும் நடக்குது. இது மாதிரி அனுபவம் அநேகமாக எல்லா பக்தர்களுக்கும் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும், அவ்வளோதான். விலகி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஒருத்தருக்கும். ஆனால் உண்டு.